ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயில் வந்து சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விட்ரால் சம்மந்தமாக ரீஃபண்ட் சம்மந்தமாக அதேமாதிரி விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறாங்க. ஏன் வந்து விட்ரால் போகிறதுக்கு டைம் ஆகுது, ஏன் ரீஃபண்ட் கொடுக்குறதுக்கு டைம் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. எஸ்பிஐ மெம்பர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏன் டிலே ஆகுது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரீஃபண்டு விட்ராலை பற்றி நம்ம பார்த்தலாம். ஏன்னா மெயினாக கேட்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமாக வந்து கேட்குறாங்க எல்லாருமே. ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60 அதாவது 60 ஒர்க்கிங் சரிங்களா, 60 வேலை நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் வந்து மிஸ்ஸே ஆகான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து எல்லாருக்குமே அந்த 60 ஒர்க்கிங் சரிங்களா. 60 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டுருவோம். அதுக்கான முயற்சி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. விட்ராலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது 60 நாள்லாம் ஆகாது, அது கீழே முடிச்சிடும். சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஏன் ப்ரோ இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரும். டிலே ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்ன, ஒரே ஒரு நண்பர், அந்த நண்பர் யாருன்னு எனக்கும் தெரியாது. ஒரே ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து பரவ மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மே 5ஆம் தேதிக்கு மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, யார் அந்த நபர், என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்குது, ஏன் பேமெண்ட் வந்து டிலே ஆகுது, என்ன ஆச்சு, இதை பற்றி A to Z வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ ரீலான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ரன் ஆகிருக்கு இல்லையா. அந்த இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பேமெண்ட் சம்மந்தமாக நிறைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பேமெண்ட் போடக்கூடாது, இந்த கம்பெனி நல்லா இருக்கக்கூடாது, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூடணும்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாங்களோ அந்த நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நபர் யார் நம்மளுக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ இருக்கிற அப்டேட்டில் யாரோ ஒருவர் இந்த கம்பெனி நடக்கக்கூடாது, செயல்படக்கூடாது, இதை மூட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட அவங்க நோட்டீஸ் போர்டுலையுமே இருக்காங்க, சில குரூப்ஸுமே இருக்காங்க. அவங்க தான் இது பண்ணுறதுக்கு காரணம். அவங்க தான் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மே 5ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு ஒரு ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறமா ப்ராப்பராக எல்லாமே ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்ட பிறகு அந்த நபர் யார், என்ன பண்ணாங்க, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, என்ன எல்லாமே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதை வந்து நம்ம பார்க்கலாம். சரி, மே 5ஆம் தேதி தானே, இன்றைக்கி என்ன 29 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். எதனா ஒரு பிரச்சனை வந்து யாராச்சும் ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. இதில் வர எஸ்பிஐ வந்து மாட்டிங்கி மூச்சிட்ருக்கு. அது கூட மெம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மலர்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் சரிங்களா. இப்போயே நான் சொல்கிறது என்னென்னா, எஸ்பிஐக்கு மெம்பர்ஸை ஏமாற்ற நோக்கம் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எஸ்பிஐக்கு சப்போர்ட் பண்ண கூட வேண்டாம். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா திட்டாமல் அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு விடலான்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சேல்ஸ் டீம் பற்றி பார்க்கலாமா. ரீஃபண்டு விட்ராலை பற்றி பார்த்தாச்சு. மேக்ஸிமம் எவ்வளோ நாளில் வருமோ அது வந்துடும். ரீஃபண்டு 60 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே போகிறேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டீம் இருந்து நான் சேல்ஸ் டீம் போகணும்னு சொல்லிட்டு பைமோட்டில் நீங்கள் கூப்பன் கூட வாங்கியிருப்பீங்க இப்போ ரீசெண்ட் இதில். அதில் வந்து இப்போ அப்லோட் கூப்பன் இதில் போய்ட்டு யாரெல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அவங்களுக்கு சேல்ஸ் டீம் வந்து மாறி இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதேபோல் மார்க்கெட்டிங் சர்வீஸில் வந்து எஜுகேஸ்ட் கோர்ஸ் வாங்கினவங்க, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸு, இந்த மார்க்கெட்டிங் சர்வீஸில் போயிட்டு பைமோட்டருடைய அப்லோட் பண்ணவங்க அவங்களுக்குலாம் இன்னும் மாறாமல் இருக்கும். 2 or 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடும் சரிங்களா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு அப்டேட் என்னென்னா, அந்த பைமோட்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, யாரெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்களோ எல்லாருக்குமே அவங்களுடைய பைமோட்டில் அந்த 2100 வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க சரிங்களா. எல்லாருமே பைமோட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுங்க சரிங்களா. சப்போஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நான் வந்து கொடுத்துட்டேன் ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன், பெண்டிங் தான் இருக்குது, எனக்கு எலிஜிபிளாக இருக்குது, நான் 2100 என்னுடைய வாலெட்டில் இருக்குது, பழைய வாலெட்லாம் இருக்குது, நான் விட்ரால் கொடுத்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பைமோட்டில் ஆப்பில் உங்களுக்கு ஆட் ஆகலை அப்படின்னா எனி ஒன் கமெண்ட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன், எனக்கு விட்ரால் அமௌண்ட் இவ்வளோ வர வேண்டி இருக்குது, ஆனால் எனக்கு பைமோட்டில் எனக்கு பாயிண்ட் வந்து ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டர் கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லி விடுவாங்க சரிங்களா. அதுவே பைமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப் வரப்போது. அது ஆப் நேம் என்னென்னா பைமோட் ஸ்மார்ட் சரிங்களா. பைமோட் இ ஷாப்பிங் ஆப்னு இல்லை, அது வந்து பைமோட் ஸ்மார்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸ்மார்ட்னா அது என்னன்னு தெரியல எனக்கும். அது ஸ்மார்ட்னா எல்லாமே ஸ்மார்ட்டாக பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பைமோட் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப் வரப்போது. அந்த ஆப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூப்பன் கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேல் பண்ண போகிறோம், அதில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்க போது நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஆப் வந்து போய்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பைமோட் ஸ்மார்ட் ஆப் தான் வந்து வரப்போன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதாங்க இப்போதைக்கு அப்டேட்டை விட்டுருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அப்டேட் என்ன கேட்பாங்கன்னா, விட்ராலே எனக்கு ரீஃபண்ட் இது மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு போதும் ப்ரோ, எனக்கு சந்தோஷம் ப்ரோ அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. கண்டிப்பாக மே 5ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு என்ன விஷயம் நடக்குது, என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அதேபோல இன்னையிலேருந்து மே 1ஆம் தேதி வரைக்கும் பேமெண்ட் ரிலீஸ் ஆகுது. அது ரீஃபண்ட் இருந்தாலும் சரி, வித்ட்ரால் இருந்தாலும் சரி, மே 1ஆம் தேதிக்கு ரிலீஸ் ஆகாது. மே 2லேருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா மந்த் எண்டு. ஸோ பேங்க்ல வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் அப்டேட்ட குடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர வேற ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணி போடுறோம். நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள நோக்கி வருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் அன்பு அன்பு அஃபிஷியல். பாய் பாய்.